ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ஓம் நம ஓம் ஸ்ரீ கலகேசிதரே நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலகேசிதரே நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலகேசிதரே நமோ நமக. வாங்க, 2-3 நாளும் உளறிட்டு இருக்கேன். வெளியில் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உளரில் வந்துட்டு இருந்துச்சு. ஊருக்கு இல்லைங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் பாப்பனை பார்க்குறதுக்கு போயிட்டு ஒரு 8 வரலாம். ரொம்ப வருஷங்கள் ஆகிடுது. நம்ம நினச்சிட்டே இருக்கிறம்ப எதுவுமே நம்ம போக முடியறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோடு இருந்தேன். திடீர்னு அக்காவங்க சொன்னாங்க, வா என்ன பண்ணுற, எங்கே கூப்பிட்டாலையும் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. சரி, ஒரு 8 போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எல்லா மக்களும் எல்லாருமே நன்மையாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கோசரமே எங்கே போனாலும் எனக்கு அந்த கோயிலில் இருக்கட்டும், அந்த இடத்துல போயிட்டு வேணுனாலையும் மக்களை பார்த்தா அவங்க என்னென்ன கோரிக்கை வந்திருக்கிறாங்களா அப்பனே, அவங்களோட கர்ம தோஷங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே நாட்களை தள்ளி போயிட்டு அவங்கள ஆயுஸ்கள்லேயே முடிஞ்சிருது. எண்ணெய் விட்டுங்க கட்டை வச்சு அன்றைக்கி ஒரு பருப்பு கிடச்சிருது. பருப்புன்னா இந்த சம்மர் சீசன் மேக்ஸிமம் இது நான் எடுக்கிறதுக்கு காரணம் இருக்குது. கொள்ளு உழவலுன்னு சொல்லிட்டு கொள்ளு இதில் தான் வேக போட்டு இது கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவை இருக்கிறது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு தட்டிக்கலாம். இந்த பூண்டை நம்ம அப்படியே தட்டி போடுறது தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. கொள்ளுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே உரித்து கல் இல்லாமல் வச்சு அப்படியே வச்சு இப்போ நம்ம சப்பாத்தி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கட்டையில் ஒரு பேப்பரில் வச்சு நறுக்கி தேய்ச்சிக்கிறேன். வந்துட்டேன் வடிவேலு சொல்கிற மாதிரி வந்துட்டேன் ஐயா பாண்டி சார் சொல்லுவார். ஐயோ படத்தில் என்ன கரைஞ்சிருச்சா? கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த பூண்டு போட்டு நம்ம அப்பப்போ கிடைக்கும்போது எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து நெல்லில் போட்டுருவேன். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த பருப்புலேயே நான் தக்காளி தக்காளி ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு எண்ணெய், மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் போட்டு வச்சுருக்கிற மிளகுத்தூள், காரம் அதிகம், அந்த விதையெல்லாம் நம்ம கொட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாமே போட்டு இந்த கொஞ்சோண்டு மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி ஒரே ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஏன்னா அதுலேயே இருக்குது. இந்த சம்மர் சீசனில் இந்த ஐடி கம்பெனி வேலை செய்கிறவங்க, நெவலில் வேலை செய்கிறவங்களும் சொல்கிறேன், எனக்கு பேன் கார்டு பில்லுன்னே இருக்கணும் எனி டைம்னு சொல்லிட்டு வெயிட்டை ரிலீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. வாரத்தில் ஒரு 3 டைம் இந்த கொள்ளு டெய்லி யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ண முடியாது, உடம்பு ஹீட் ஆகிடும். இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் வாரத்தில் இதை நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிறோங்க. டெய்லியும் இந்த சூப் மாதிரி நீங்கள் கொஞ்சம் 2 ஏதாவது ஒரு கிடைக்கிற காயை கூட கட் பண்ணி போட்டு நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இல்லை ரசம் வச்சுக்கலாம்.
நாங்கள் எல்லாம் ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க. 100 கிராமாக வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க. சளி தொந்தரவுலேருந்து எல்லாத்துக்குமே. ஏன்னா வெயிட் ரிலீவ் பண்ணுன்றவங்க இந்த கெட்ட கொழுப்பை மெயின் வெயிட்ன்றதை விட்டு கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு கொள்ளு வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு உணவு. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு சில பேருக்கு வந்து, ஆனால் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு தேவை இருக்கிற அளவு. பருப்பு போடல, குழம்புக்கு சேர்த்து 2 தக்காளி, மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் பருப்பை வேக வச்சு எடுத்து மத்தில் போட்டு ஒரு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன். நம்ம இதுக்கு தேவை இருக்கிறது புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி, பெருங்காயம், இது 2 தான் நம்ம இப்போ இதுக்கு போடணும். ஏன்னா அந்த காயை நல்லா வேவிட்டுங்க. கோவக்காய் தாங்க இதுவும் வந்து கோவக்காயெல்லாம் நம்ம இந்த மாதிரி பருப்பு போட்டு இங்கே நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறோம்ப. ஏன்னா மெயினாக சில காயெல்லாம் நம்ம கூட்டில் தான் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு என்னவோ இது பாடத்தில் வந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, பருப்பு போட்டு நீங்கள் எந்த காயினாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும், நல்லது. இந்த கொள்ளு வந்து சாப்பிட்றதுக்கு மெயின் காரணம் கேஸ், நல்ல உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கேஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும். கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கு சூடு ஏற்றி உடம்பை வந்து பாடி குறைக்கும். இது நிறைய வகை இந்த கொள்ளு வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், ஜென்ஸுக்கு தான் மேக்ஸிமம் சாப்பிட்ணும் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் காரணம் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். கெட்ட கொழுப்பை வந்து உடம்புல இருக்கிறத அவ்வளவும் வந்து வெளியே கரைச்சிடும். வெறும் மூலிமா, மாசு மூலிமா, யூரின் எது மூலிமானாலும் இந்த உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து நமக்கு இது அன்றாட எடுத்துக்கினாலும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா வாரத்தில் 3 முறை எடுத்துக்கிட்டால் கூட அவ்வளோ நல்லது. இந்த சம்மர் சீசனில் எங்கேயும் போயிட்டு ஜிம்முக்கு அங்கே போய் நீங்கள் கரைக்கணும்னு அவசியமே இல்லை. மக்கள் இதை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இது சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கு உடம்பு ஹீட் கொடுத்து அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைச்சிடும். அதே மாதிரி உடம்பு உப்புன மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த காற்றேற மாதிரி, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குமோ அந்தளவுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு கீரை சூப்பு இல்லை பழங்கள், எந்த பழம், லெமன், வேறு வெள்ளரி பிஞ்சு, இப்போ தான் சம்மரில் நிறையா பழங்கள் வரும் இல்லைங்களா, எதை எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டாலே இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இது வந்து பருப்பில் இது கடைஞ்சி சாப்பாடுக்கு சாப்பிட்டு பாருங்கள், தண்ணி மாதிரி குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ களி தாங்க செய்யலாம். அரிசி வந்து கொஞ்சோண்டு ரேஷன் அரிசி, பச்சை அரிசி இருந்துச்சு போட்டு வெந்துட்டு இருக்குது. இப்போ செஞ்சேன்னா இன்னைக்கு காலையில் சூடாக சாப்பிட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போயிடுவேன், தயிர் போட்டு மதியானம். நைட்டு வந்து மீதியாக இருக்கிறத சாப்பிடுவேன். இன்றைக்கி இது தான், நாளைக்கு தான் சாப்பாடாக எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நான் வாரத்துலேருந்து 2-3 டைமு எடுத்துருவோங்க. அடிக்கடி நான் வந்து வீடியோவில் இதே இந்த அம்மா களின்னு போட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ அதிகமாக போடுறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அரிசி ஐட்டமே எடுத்துக்கிறதுக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கோவக்காயை வந்து கிராமத்தில் நம்ம முள்ளங்கி கோவக்காயெல்லாம் வணக்கி விட்டு சட்னி செய்வாங்க. இது ஒரு காய் பெருசாக அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. கிடைக்கும்போது இந்த தோட்டத்து ஓரமாக வெளி ஓரமாக தெல்லிக்கிட்ட கொட்டங்கிட்ட கிடைக்கும். அந்த இடத்துல வந்து கீரையோ எதுவும் பறிச்சுட்டு வந்து கீரை வந்து பருப்பு போட்டு கரைச்சிடுவாங்க. இதை இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு வரமிளகா போட்டு கொஞ்சம் வரமல்லி புளி வச்சு அப்படியே இந்த மாதிரி சட்டியில் போட்டு வணக்கி கல்லில் வச்சு ஆட்டுக்கல்ல ஆட்டி செஞ்சு களியை தொட்டு சாப்பிடுவாங்க. இல்லை கூழுக்கு சட்னி தான், கார சட்னி புளி சட்னின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிடுவாங்க மக்கள் வந்து. அதனால தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து நடந்து அடையாமல் இன்னமே வந்து அழகாக கிராமத்தில் இருக்கிறப்ப வாழ்ந்துருக்குறாங்க. நம்ம காலம் போன கிடச்சல் தான் இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா,
பட்டாதான் அடிப்பட்டாதான் தெரியும் அப்படிங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறம்ப. இப்போ எல்லாம் வந்து பாரம்பரியமாக எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் சொல்கிறதுனால ஏதோ இதனா விஷத்தை கொடுக்குற மாதிரி நம்ம தள்ளிட்டு இருக்கிறோம்ப. அதெல்லாம் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் ஆரோக்கியம், இதுதான் இயற்கை. வாழும் மக்கள் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இந்த கொள்ளு பற்றி சிம்பிளாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் அருமையான இந்த காய், இந்த கொள்ளெல்லாம் அருமையான சாப்பாடுங்க. இது இப்போ பிடிச்சிரும். யார் பார்க்குறாங்களா என்ன அந்த பொம்பளை சொல்லுதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கேட்டு இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க கற்றுக்காங்க. இதை மேக்ஸிமம் ரசம் மூலிமா இல்லை இந்த கொள்ளு வந்து நைட்டு ஊற போட்டு காலையில் கொஞ்சம் வேக வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைங்க. வேக வச்சு எடுத்து அந்த ரசம் வச்சு கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு அது பொரியல் பண்ணி கொடுங்க. இல்லை முடியலையே நம்ம சப்பாத்தி போடுறோங்க, மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டி ஒரே ஒரு திருவுனா போடுங்க. அப்படி அந்த சப்பாத்திக்குள்ளே இதை ஒரு இனிப்பாக காரமாக வச்சு அடைக்கி தேய்ச்சி கொடுங்க. குழந்தைங்க நடந்துகிட்டே சாப்பிடுங்க. சின்ன குழந்தைங்க அவ்வளோ சூப்பரான உணவு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்கள். ஓம் ஸ்ரீ கனக சித்தரே நமோ நமக. வாங்க நம்ம குருஜி ஐயரே வாங்க. நமோ நமக.